சிக்கன் கிரேவி ரெசிபி தமிழ். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அம்மா வில்லேஜ் ஃபுட் சேனல் மூலமாக உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இப்போ நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். சிக்கன் வந்து ஒரு 3/4 கிலோ நாங்கள் எடுத்து நான் வச்சுருக்கிறேன். அதுக்கு பேஸ்ட்டு நான் தயாரித்து வச்சுருக்கேன். பேஸ்ட்டு வந்து முந்திரி வந்து 1 கப்பு, 1 ஸ்பூன் வந்து மிளகும், 2 ஸ்பூன் சோம்பும், 2 ஸ்பூன் வந்து சீரகம், இது மொத்தமாக பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ இதில் வந்து 4 பட்டை, ரெண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கிறேன், 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன், 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை நம்ம 3த்தையும் இப்போ இதில் எண்ணெயில் நம்ம போடுறோம். அது காணிச்சு. இப்போ 2 வெங்காயத்தை வந்து நான் நறுக்கி வச்சிருக்கிறேன். அந்த வெங்காயத்தை இதில் நம்ம போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நம்ம அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கோல்டன் கலராக வந்துடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுத நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி வந்து கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். மஞ்சள் பொடி அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து தனியா பொடி வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த தனியா பொடியை போட்டுக்கலாம். வெறும் மிளகாய் பொடி வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கேன். அதையே நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா நம்ம தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா மசாலாவோட சேர்ந்து இது நல்லா இந்த தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். இப்போ இதில் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கறி வந்து சேர்க்க போகிறோம்.
இப்போது இது நல்லா கிளறி விட்டாச்சு. இது ஒரு 7-8 நிமிஷம் இது கொஞ்சம் சிம்மில் விட்டு இது வேக வைக்கணும். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வேகணும். நல்லா கறி வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இப்போ நம்ம சேர்க்குறோம். மசாலாவை நல்லா சேர்த்து அதாவது நல்லா கிளறணும். இதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா சமமாக அந்த பேஸ்டெல்லாம் இதில் கலக்கிற மாதிரி நல்லா கிளறி விடணும். இப்போது சிக்கன் கிரேவி இப்போது ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொத்தமல்லி கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் என்ன சேர்த்துருக்கேன்னா முந்திரி எல்லாம் தேங்காய் சேர்ப்பாங்க. இப்போ நான் முந்திரி போட்டிருக்கிறதுனால அது நல்ல குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த நம்ம எல்லா சாப்பாடெலாம் நம்ம வச்சு சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.